வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. முதல்ல இப்படி ஒரு கேள்வி, ஃபேட்டுனாலே கெடுதி தானே? பட் இது எவ்வளோ முக்கியம்னா அந்த ஃபேட்டு, இந்த கொழுப்பு சத்து நம்ம உடம்புல. ஆனால் மேம் இப்போ ஃபேட்டுன்னு நம்ம சொல்லும் போது அதுலேயுமே குட் ஃபேட் பேட் ஃபேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் டெஃபினட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கதையை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்கள். முக்கியமாக என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா, ஃபேட் வந்து செட்டைட்டிக்கு இம்பார்ட்டண்ட். அதாவது நான் சாப்பிட்டேன் திருப்தியாக, ஃபேட்டுனால தான் ஹார்ட் அட்டாக்ஸ் வருது, ஃபேட்டுனால தான் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா, மாவின் பால்லாம் லோ ஃபேட் மில்க்கு, லெஸ் தென் 1% மில்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆயிருக்கணும், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் குறைஞ்சிருக்கணும் இல்லையா, ஸ்ட்ரோக் குறைஞ்சிருக்கும் இல்லையா? குறையவே இல்லையே. யங்கர் அண்ட் யங்கர் ஏஜ் குரூப்பில் திடீர்னு பார்க்குறோம் 30 வயசு ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணாரு, சரி போயிட்டா. நம்ம ஜிம்மை திட்டுவாங்க. நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதில் வந்து என்ன குட் ஃபேட்டு என்ன பேட் ஃபேட்டுன்னு. ஃபேட்டே எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஃபேட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பர்டிகுலர்லி இந்த எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில்லாம் ரொம்ப நல்லதுன்னு நிறைய பேர் அதை குக்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஆலிவ் ஆயிலில் குக்கிங் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளும் தேங்காய் எண்ணெய் நெய் எல்லாம் யூஸ் பண்ண காலத்தில் நம்மளும் நல்லா தான் இருந்தோம். அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ இதெல்லாம் அன்நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் ஆயில். இதெல்லாம் நார்மலாக அதுலாம் எவ்வளோ சூரியகாந்தி போட்டால் தான் கொஞ்சம் ஆயில் கிடைக்கும். நம்மளோட டால்டா, இந்த வனஸ்பதி டால்டா, அது பியூர் ட்ரான்ஸ்ஃபேட்ஸ், பியூர் ஈவில், பியூர் பாய்சன். நீங்கள் வந்து ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கணுன்னா நீங்கள் டால்டா கொடுத்தா போதும். வேற என்னென்ன மாதிரியான நேச்சுரல் ஃபுட்டில் ஃபேட் நல்ல உங்களுக்கு பிரான், சோயா மாதிரி விளம்பரங்கள்ல வரக்கூடிய பாக்கெட்ல அடைச்ச ரிஃபைன்ட் ஆயில்ஸ் நீங்க துளி கூட ரெக்கமெண்ட் பண்றதே இல்ல, வேண்டாங்கறீங்க. வேண்டாங்கற. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போறோங்க. நம்ம உடம்புல ஃபேட்டு ரொம்ப ஒரு கெடுதி, சாப்பிட்ற சாப்பாட்டுலேயே ஃபேட்டு கெடுதி, ஃபேட் அதிகமாக இருக்க பொருள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் ஃபேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபேட்டு கெடுதின்னு நம்மலாம் தப்பாக நினச்சிட்டு இருக்கோன்னு ஒரு புத்தம் புதிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. யாருன்னா, சமீபத்தில் நம்ம தேநீர் இடைவேளையில் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த நம்ம ஹங்கராக இருக்கிறதுனால, ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால கேன்சர் வர்றது எப்படி நமக்கு தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். நல்ல பாசிட்டிவிட்டியில் வைரலாக இருந்துச்சு. அந்த டாப்பிக்கை நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண மேடம் இங்கே சென்னையில் எம்ஆர்சி நகரில் சென்னை பிரஸ்ட் சென்டரினுடைய ஃபவுண்டர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன். அவங்க இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறதோட இல்லைங்க, அவங்க அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலில் தான் வாழ்கிறாங்களே. அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர். இன்னும் அவங்க வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுறாங்க, ஜிம் பண்ணுறாங்க, வாக்கிங் போகிறாங்க, எல்லா வேலையும் அவங்க தெளிவாக செய்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை ட்ரெக்கிங் எல்லாம் போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் வெளியில் வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரியான உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய, என்ன சொல்கிறோமோ அதை பின்பற்றக்கூடிய மருத்துவர். அப்படிப்பட்ட மருத்துவர்கள் இன்னைக்கு தேதிக்கு இருக்கிறதே கடினம். இருக்கிறவங்க சொல்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த ஃபேட்டை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே தெளிவாக இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். மேடம், நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல, உங்கள்கிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேம், எனக்கு முதல்ல இப்படி ஒரு கேள்வி, ஃபேட்டுனாலே கெடுதி தானே? அப்படி இல்லை. ஃபேட்டு, அதாவது இந்த கொழுப்பு சத்து, ஃபேட் வந்து அத்தியாவசியமானது ஒன்று. அது வந்து என்னென்னா, இப்போ நம்ம உடம்புல மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறதுல புரோட்டீன், புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து, அப்புறம் ஃபேட்டு கொழுப்பு சத்து, இதை தான் சொல்லுவோம். இதில் வந்து இப்போ புரதச்சத்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ப்ரோட்டீன்ஸ், எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ்னு. இதை ஏன் எசென்ஷியல்னு சொல்கிறோன்னா, உடம்பு தன்னைத்தானே உற்பத்தி பண்ணிக்காது, ஆனால் இது ரொம்ப தேவை. இது வெளியிலேருந்து நம்ம கொடுக்கணும், அப்படின்னா சாப்பிட்றதுல கொண்டு வரணும். அதுதான் அந்த எசென்ஷியல் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்கிறது, அமைனோ ஆசிட்ஸ். அதே மாதிரி எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், இது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகாது, பண்ணிக்க முடியாது, வெளியிலேருந்து நம்ம ஆகாரம் மூலமாக கொண்டுட்டு வரணுங்கிறது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட். இந்த 2 மேக்ரோஸ்க்கு தான் அது இருக்கே தவிர, கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்துக்கு பார்த்தா எசென்ஷியல்னே கிடையாது. கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் ஓரளவு நம்ம இருக்க முடியும், அதுக்கும் கொஞ்சம் தேவை. பட் அது இல்லாமல் உடம்புலேருந்து நம்ம அதை ப்ரோட்டீன்லேருந்து கூட எடுத்துக்கலாம். பட் இது எவ்வளோ முக்கியம்னா, அந்த ஃபேட்டு, இந்த கொழுப்பு சத்து நம்ம உடம்பில் ஒவ்வொரு உறுப்புக்கும் செல்லுங்கிற அடிப்படை உறுப்பு இருக்குது இல்லையா, அந்த செல்ஸை கொண்டு தானே ஒரு உறுப்பு வருது. இப்போ லிவர்னா லிவர் செல்ஸ், பிரெயின்னா பிரெயின் செல்ஸ், போன்னா போன் செல். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு பவுண்ட்ரி, ஒரு வால். இப்போ இந்த ரூம்னா இந்த ரூமுக்கு ஒரு செவரு, ஒரு வீட்டுக்கு ஒரு காம்பவுண்டு மாதிரி அந்த செல்லுக்கு ஒரு செல் வால்னு ஒன்று இருக்கும். ஒன்று எல்லாம் அந்த வாலோட
ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ஃபோலைபிட் லேயர்னு சொல்லுவோம். அது லைபிட், அந்த ஃபேட் இல்லாமல் அந்த லேயர் உருவாகாது. அந்த செல் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணணும்னா தன்னோட பவுண்ட்ரி கரெக்டாக இருக்கணும். அப்போ அதுக்கு ஃபேட் அவசியம். ரெண்டாவது இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா பிரெயின் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் அவர் பிரெயின் இஸ் ஃபேட். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில வைட்டமின்ஸ் எல்லாருக்கும் தெரியும், பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின், வைட்டமின் ஏ, டி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ், ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ்னு இருக்கும். ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, டி, இ, கே 4 வைட்டமின். இந்த 4 வைட்டமினும் உடம்புல நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் எடுத்துக்கக்கூடியது உடம்புல அப்சார்ப் ஆகி நம்ம உடம்புக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா டயட்டில் கொஞ்சம் கொழுப்பு இருந்தால் தான் அது அப்சார்ப் ஆகும். இல்லைன்னா அந்த வைட்டமின் சத்து நமக்கு உடம்புக்கு கிடைக்காது, அப்சார்ப் ஆகாது. ஸோ இது ஸோ மெனி வேஸ் வந்து ஃபேட் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு இதாகும். ஆனால் மேம் இப்போ ஃபேட்னு நம்ம சொல்லும் போது அதுலேயுமே குட் ஃபேட், பேட் ஃபேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் டெஃபினட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கதையை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு ஃபிசியாலஜிஸ்ட்டுங்கிறவர் வந்து இந்த பேசிக்லி எப்படி உடம்பு ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு ஃபிசியாலஜிஸ்ட் எல்லா டிசிப்ளினும் இருக்காங்க. பிளான்ட் ஃபிசியாலஜி, அனிமல் ஃபிசியாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜி. அந்த மாதிரி ஒரு ஃபிசியாலஜிஸ்ட் ஆன்சல் கீஸ்னு அமெரிக்காவில் இந்த 1940s வேர்ல்டு வார் நடக்கக்கூடிய சமயத்தில் அப்போ வந்து இந்த ஜூஸ் எல்லாம் வந்து அடைச்சி வச்சு நிறைய ஸ்டாவேஷன்லாம் ப்ராப்ளம் இருந்தது இல்லையா. அப்போ அவங்கெல்லாம் வின் பண்ணி அவங்களுக்கெல்லாம் திருப்பி ரெகுலர் லைஃபுக்கு கொண்டுட்டு வரும்போது அவ்வளோ ஸ்டாவேஷன் இருந்தவங்களுக்கு ரீஃபீடிங்னு சொல்லுவாங்க. திருப்பி சாப்பாடு கொடுக்கும்போது உடம்பு அதை ஏற்றுக்கணும் இல்லையா. அதுக்கு ரீஃபீடிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தப்போ அது சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். வந்து மெடிக்கல் டாக்டர் இல்லை, ஃபிசியாலஜிஸ்ட்டு பண்ண போய் ஒரு 6 country ஸ்டடி, 7 country ஸ்டடின்னு 2 ஸ்டேஜில் பண்ணுறார். அதில் என்னென்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் அவங்களோட டயட்ரி பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்து எந்தெந்த நாட்டில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு. ஆக்சுவலி வேர்ல்டு வார்க்கு முன்னாடி எல்லாம் வந்து எல்லாம் சகஜமாக ஃபேட் சாப்பிட்டாங்க, எல்லாம் தான் நார்மலாக இருந்தது. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் சடன்லி பார்த்திங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி அமெரிக்காலெல்லாம் நிறையா சடன்லி வந்து அவங்க ப்ராஸ்பெரிட்டி நிறைய ஆக போக அவங்க லைஃப் ஸ்டைல் மாறும்போது நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் வர ஆரம்பிச்சு. அப்போ இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் ஏன் வருது? ஐசன்ஹோவர்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார், அவருக்கே வந்தது. இப்போ வரப்போக விஐபிஸ்க்கு வந்தால் எல்லாம் ஏன்னு வந்து அதெல்லாம் அப்போல்லாம் அது அன்காமன் இல்லையா, இப்போ ரொம்ப காமன், அப்போ அன்காமன். அதை விசாரிக்க போய் அப்போ நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து அந்த 6 country ஸ்டடி, 7 country ஸ்டடின்னு பார்த்து 22 countries பேட்டர்ன்ஸை படிச்சுட்டு அவரோட தாட் ப்ராசஸ்க்கு ஒத்து வர்ற மாதிரி 6 countries இருந்த ரிசல்ட்ஸை மாத்திரம் எடுத்துகிட்டு அதை பப்ளிஷ் பண்ணி அதில் வந்து நிறைய ஃபேட் சாப்பிட்றவங்க நாட்டில் இவங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிட்டார். ஸோ அந்த இதில் முக்கியமாக என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா ஃபேட் வந்து செட்டைட்டிக்கு இம்பார்ட்டண்ட். அதாவது நான் சாப்பிட்டேன் திருப்தியாக அப்படி வயிறு ஃபுல்லாகிறதுக்கு சிக்னலிங் போகணும். அதுக்கு ஒரு ஹார்மோன் லெப்டின், கிரெலின்னு 2 ஹார்மோன் இருக்குது. கிரெலின் வந்து பசிக்கிற ஹார்மோன், பசின்னு ஒரு சென்சேஷன் உண்டு பண்ணுற ஹார்மோன் பேர் கிரெலின். லெப்டின்ங்கிறது போதும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அந்த திருப்தியை பிரெயினுக்கு சொல்கிறது லெப்டின். அந்த கிரெலின் லெப்டின் ஒழுங்காக வேலை பண்ணணுன்னா ஃபேட் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். அந்த ஃபேட்டை நீங்கள் கொடுக்கல அப்போ வந்து சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. அந்த ஃபேட்டை கொடுக்காத இடத்துல நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆகாரத்தை சப்ளிமெண்ட் பண்ணோம். அப்போ நேச்சுரலி ஈக்குவாய்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, 3 ப்ரொபோர்ஷன்ஸ் ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் 3 ஈக்குவலாக இருக்க வேண்டிய பக்கத்தில் ஒன்றை குறைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்லி இன்னொன்று ஏறி போகும். இன்னொன்று ஏறுது பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ ஆடிட்டிவ்ஸ் சேர அந்த ப்ராப்ளம், அந்த ஒபிசிட்டிங்கிறது பெருசாச்சு. இப்போ நம்ம நேச்சுரலி நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? லோ ஃபேட்னால தான் ஹார்ட் அட்டாக்ஸ் வருது, ஃபேட்னால தான் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா நீ லோ ஃபேட்டுங்கிற ரெக்கமெண்டேஷன்லாம் 70sலேயும் 80sலேயுமே வந்துருச்சு. அப்போ 70s 80sல லோ ஃபேட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். நம்ம ஊருக்கும் அதெல்லாம் வந்துருச்சு 80s 90s அதில் வந்து இங்கே வந்து நமக்கும் வந்து மாவின் பால்லாம் லோ ஃபேட் மில்க்கு, லெஸ் தென் 1% மில்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லதில்லை, தேங்காய் சட்னி நல்லதில்லை. நம்ம காலங்காலமாக நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த தேங்காய் எண்ணெய், காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த தேங்காய் சட்னி எல்லாம் ஆகாதுன்ட்டாங்க.
அப்போ என்ன ஆயிருக்கணும் உங்களுக்கு? ஹார்ட் அட்டாக்ஸ் குறைஞ்சிருக்கணும் இல்லையா? குறைஞ்சிருக்கணும். ஸ்ட்ரோக் குறைஞ்சிருக்கும் இல்லையா? குறைஞ்சிருக்கணும். குறையவே இல்லையே, அதிகமாயிட்டு தானே இருக்குது. அதிகமாக இருக்கு மாத்திரம் இல்லாமல் இன்னும் யங்கர் ஏஜ் குரூப்பில் திடீர்னு பார்க்குறோம் 30 வயசு ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணாரு சரி போயிட்டா. நம்ம ஜிம்மை திட்டுவாங்க, எக்ஸசைஸை திட்டுவாங்க. ஆமா. இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபேட்டு தான் காரணம்னா லோ ஃபேட்டு மாறின அப்புறமும் ஏன் நமக்கு? ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மாறி இப்போ தான் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ளார இப்போ நிறையா தாட் ப்ராசஸ்லாம் ரிவைஸ் ஆயிருக்கு. நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதில் வந்து என்ன குட் ஃபேட்டு என்ன பேட் ஃபேட்டுன்னு. ஃபேட்டே எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஃபேட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இட்ஸ் அ பஞ்ச் ஆஃப் மாலிக்யூல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம 4-5 பேர் இருக்கோம். இப்போ ஒருத்தர் கம்ஃபர்டபுளாக கை கோர்த்துக்கிட்டு நிற்கிறது வசதியாக, யாருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீட்டாக நின்னோன்னா நம்ம வந்து ஒரு ஃபேட்டில் மாலிக்யூல்ஸ் வந்து பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கம்ஃபர்டபுள் பாண்ட்ஸோடு இருந்தது அப்படின்னா அது ரெஸ்டிங் ஸ்டேஜில் ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெண்ணெய், நெய், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூலாக இருந்தால் கோகோனட் ஆயில் கூட சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஆகும், கெட்டியாயிரும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். ஸோ பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்று சேரும்போது அந்த பாண்டில் ஒரு பாண்டு மாத்திரம் இருக்குது, லேசாக பிடிச்சிட்ருக்காங்க கையை கோத்து. அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் சாலிட் ஆகாது, கெட்டி ஆகாது, லிக்விடாக தான் இருக்கும். பட் இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஆயில் என்ன பண்ணும், ரொம்ப ஹை ஹீட்டுக்கு பண்ணால் அந்த பாண்ட்ஸ் டேமேஜ் ஆகிரும். ஸோ எக்ஸாம்பிள் ஆலிவ் ஆயில், அது பர்டிகுலர்லி இந்த எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில்லாம் ரொம்ப நல்லதுன்னு நிறைய பேர் அதை குக்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஆலிவ் ஆயிலில் குக்கிங் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா ஆலிவ் ஆயில் அதுக்கு ஸ்மோக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஆயிலுக்கு கொதி நிலை, அதாவது எந்த அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் ஆலிவ் ஆயிலுக்கெல்லாம் ரொம்ப கம்மி. அப்போ அந்த ஆலிவ் ஆயிலை நீங்கள் வந்து ஹை ஹீட் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரான்சிடாக போயிடும். அந்த டேமேஜ் ஆச்சுன்னா அது நல்ல எண்ணெயும் மோசமாக்கிடும், உருவாயிடும். ஸோ அந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், பட் மோர் அஸ் சாலட்ஸ், அஸ் டாப்பிங்ஸ். இப்போ நம்ம நல்லெண்ணெய் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது இட்ஸ் டைப் சிமிலர் டு தட். நல்லெண்ணெய் வந்து பேரே நல்ல எண்ணெய், முன்னோர்கள்லாம் தெரியாமையா சொன்னாங்க. ஏன் எள்ளு எண்ணெய்ன்னு சொல்லலாம்ல, எள்ளு தானே வருது. இப்போ எள்ளு எண்ணெய்ன்னு சொல்லாமல் நல்ல எண்ணெய். இப்போ எள்ளுலேருந்து வரக்கூடியது, கடலையிலேருந்து வரக்கூடியது, தேங்காயிலேருந்து வரக்கூடியதெல்லாம் ரொம்ப ப்ராசஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு செக்கில் போட்டு கொப்பரையை வந்து ஆட்டினா என்ன ஆகும், எண்ணெய் தானாக வரும். அந்த எண்ணெயெல்லாம் ஓரளவு குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெயெல்லாம் வந்து பொடிக்கு டைரெக்டாக போட்டுக்கலாம் இல்லையா. நிறைய பேர் ஒரு சாத்தில் வந்து பருப்பு பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஆமாம், டைரெக்டாகவே சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு வகை. ரொம்ப ஹை ஹீட்டுக்கு இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஷாலோலாம் ஓகே, ஹை ஹீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மோனோ அன்சாச்சுரேட்டட் சொன்னால் அப்போ பாலி அன்சாச்சுரேட்டட்னா இந்த பாண்ட்ஸ் இருக்குது இல்லையா, பட் ஒரு மாலிகுல் அப்படியே சேர்ந்து தானே இது ஒரு, அதில் இந்த மல்டிபிள் பாலினா மல்டிபிள் நிறையா, அந்த மல்டிபிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு டைட்டாக ஒருத்தர் அப்படியே விடமாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த பாலி அன்சாச்சுரேட்டட். இந்த பாலி அன்சாச்சுரேட்டடும் தேவை தான் உடம்புக்கு, இல்லைன்னு இல்லை. ஏன்னா அந்த பாலி அன்சாச்சுரேட்டடில் இந்த omega-3 omega-6ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பேலன்ஸ் ஆஃப் omega-3 அண்ட் omega-6 இஸ் இம்பார்ட்டண்ட். அதாவது omega-6 வந்து நம்ம உடம்பில் ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இப்போ நமக்கு அடிப்படுது, எனக்கு ஒரு கீறல் விழுகுது, இல்லை ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டேன், இல்லை ஒரு சர்ஜரியே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து டக்குன்னு ஒரு இன்ஃப்ளமேட்டரி, இப்போ ஒரு பாக்டீரியா உள்ளே வருதுன்னா அந்த பாக்டீரியா மேற்கொண்டு புறையோடி போகாமல் இருக்கிறதுக்கு உடம்பு வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஒரு தடுப்பு மெக்கானிசம் உருவாக்கும். அது இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். அந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸுக்கு omega-6 தேவை. பட் ப்ரொப்போர்ஷன் பார்த்திங்கன்னா omega-6 ஒரு பங்கு தேவைன்னா அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் omega-3 இருக்கு இல்லையா, அது நிறைய தேவை. அந்த omega-3 இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட்லாம் வரும், ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி இதுலாம். அந்த இந்த ஃபிஷ் சில கொழுப்பாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த கொழுப்பு சத்து நிறையா இருக்கக்கூடிய அந்த மாதிரி இதுலலாம் omega-3 இருக்கும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் கொஞ்சம் இருக்கும். அது வந்து இப்போ வெஜிடேரியன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து omega-3 என்னால் இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிற பட்சத்தில் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த omega-3 omega-6 ஒரு பேலன்ஸ் வேணும். எல்லாமே லைஃப் இஸ் ஆல் அபவுட் yin and yang. அந்த பேலன்ஸ் மாதிரி போச்சுன்னா தான் உடம்புல பல வியாதிகள் வரும். நம்மளும் தேங்காய் எண்ணெய் நெய் எல்லாம் யூஸ் பண்ண காலத்தில் நம்மளும் நல்லா தான் இருந்தோம். அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாங்க, அப்போ ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும் இல்லையா, குக்கிங் மீடியம்.
அப்போ என்ன பண்ணாங்க, இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆயில்ஸ். ரீஃபைண்ட் ஆயில். ஆமாம், அதில் என்ன ரீஃபைன் பண்ணுறதுக்கு இப்போ சூரியகாந்தி, சன்ஃப்ளவர், இப்போ சாஃப்ளவர்னு, கனோலா, அப்புறம் ரைஸ் பிரான், சோயாபீன் ஆயில், இதெல்லாம் வந்து காட்டன் சீட் ஆயில், ரேப் சீட் ஆயில், இதெல்லாம் அன்நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் ஆயில். இதெல்லாம் நார்மலாக அதுலலாம் எவ்வளோ சூரியகாந்தி போட்டால் தான் கொஞ்சம் ஆயில் கிடைக்கும். அது வந்து அன்நேச்சுரல்னும். ஸோ நாட் நார்மலி நமக்கு உடம்புக்கு எவல்யூஷனரிலி நமக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது. நம்ம முன்னோர்கள்லாம் சூரியகாந்தி விளை வச்சா எண்ணெயை சாப்பிட்டாங்க, எள்ளை போட்டாங்க காட்டில், மாடு பால் கொடுத்துச்சு, வெண்ணெய் எடுத்தாங்க, நெய் எடுத்தாங்க, தேங்காய் தென்னை மரம் இருந்துச்சு, அப்படி தானே இருந்தது. இப்போ அன்நேச்சுரலி யூ ஹாவ் டு கெட் யூஸ் டு யுவர் பாடி. இவல்யூஷனரிலி நமக்கு பழக்கமில்லாத ஒரு எண்ணெயை அது எப்படி அந்த எண்ணெயை உருவாக்குறதுக்கு மிஷினில் போட்டு அதை அரைச்சி கிரைச்சி ஹெக்ஸேன்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை ப்ளீச் பண்ணி அது ஸ்மெல்லெல்லாம் எடுத்து அதை சுற்றி கரைச்சி அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு ஹார்ட் படம் போட்டு ஹார்ட் ஹெல்த்தின்னு கொண்டு வந்தாங்க. நம்ம மக்களும் நம்மளும் ஏமாந்து போய் என்ன பண்ணோம், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ பாலிஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆயில்ஸு, இந்த 5 லிட்டர் 10 லிட்டர் கேன்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆயில் ஷெல்ஃபில் கிடைக்குது இல்லையா. இப்போ நீங்கள் செக்கு எண்ணெயில் வந்து நீங்கள் கொஞ்சம் தான் வாங்க முடியும். கொஞ்சம் வாங்கி கொஞ்ச நாளில் யூஸ் பண்ணிடணும். ரொம்ப நாள் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா சிக்கடிச்சு போயிடும் நமக்கு. அது அப்போ அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம், ரான்சிட் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஒரு நிதானம் தெரிஞ்சுது, அது கெட்டு போகுது, அது வந்து இது யூஸ் பண்ணுறது தான் அளவோட அப்பத்துக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்டோர்டு, பல வருஷம் ஷெல்ஃபில் இருக்கும், ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து அது கெட்டு போச்சான்னு தெரியக்கூட தெரியாது. ஏன்னா இந்த ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது அதில். ஸோ அப்படி உடம்புக்கு எடுத்தது. அப்புறம் அடுத்த கேட்டகரி ஃபேட்ஸ் இன்னும் மோசம், ட்ரான்ஸ் ஃபேட்ஸ். அந்த ட்ரான்ஸ் ஃபேட்ஸில் என்ன பண்ணாங்க, ஆயிலில் ஹைட்ரஜனேட்டட் அந்த ஹைட்ரஜனுங்கிற அந்த இதை வந்து பபிள் பண்ண அப்படியே அது சாலிடிஃபை ஆச்சு. அது சாலிடிஃபை ஆகி பார்த்தோன்னா அது வெண்ணெய் மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தது. அதான் அந்த ஃபேமஸ் மார்ஜரின், நம்மளோட டால்டா, அந்த வனஸ்பதி டால்டா. அது பியூர் ட்ரான்ஸ்ஃபேட்ஸ், பியூர் ஈவில், பியூர் பாய்சன். நீங்கள் வந்து ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கணுன்னா நீங்கள் டால்டா கொடுத்தா போதும். ஸோ அது வந்து டேஸ்ட்டே இருக்காது, வெரி அமெனபிள் டு குக்கிங். அந்த டேஸ்ட் இருக்காதுன்னா ஸ்மெல்லு எதுவும் இருக்காது, பட் அது குக்கிங்க்கு அது வந்து அந்த மீடியம் பழகி போயிடுச்சுன்னா இட்ஸ் வெரி அடிக்டிவ். அந்த trans fats are bad and trans fat should be less than 2%. 2% இருக்கக்கூடாது, 0% தான். ஆக்சுவலி நம்ம கைட்லைன்ஸ் படி 2022 தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேவ் அ கைட்லைன் 2%. அது 0% இல்லை, 2% கீழே ஓகே இஸ் இனஃப்னு கைட்லைன் வந்தது. அது 0% அடைக்கிற போடுறாங்க 2%. ஐ டோன்ட் பிலீவ் தட். ஆக்சுவலி பாக்கெட்ல இப்போலாம் ஜீரோவே வருது மேம், போடுறாங்க 0% ட்ரான்ஸ் ஃபேட்டே இல்ல போடுறாங்க. பட் you don't believe? I doubt it. நமக்கு தெரியல, I'm biased actually. But it's very difficult to achieve 0%. The current available food products எல்லாம் பாத்தீங்கன்னா it's difficult to achieve. இந்த ரீஹீட் பண்ண ஒரே எண்ணெயை திரும்ப ரீஹீட் பண்ண தான அது trans fat ஆகும். இப்போ ரீஃபைண்ட் ஆயில்ல என்ன மேம்னா, நம்ம அதனுடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹை. அதனால நீங்கள் இந்த டீப் ஃப்ரை பண்ணுற பொருட்கள்லாம் இருக்கலாம் மேம், உருளைக்கிழங்கு பொரிக்கிறது, அப்பளம் பொரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபேட்டும் சுத்தமாக கிடையாது, அது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க நம்ம அந்த ரீஃபைண்ட் ப்ராசஸ் அது பண்ணுறதன் மூலமாக அப்படின்னு சொல்லியும் ஒரு ப்ரோபகண்டா இருக்கு. அதை பற்றி சொல்றாங்க. அதைத்தான் ப்ரூஃபாங்கிறேன் நான். அதுதான் பாலிஅன்சாச்சுரேட்டட் அண்ட் வெரி வெரி டேமேஜிங். நீங்கள் செக்லாட்டை கட்டின இஸ் ஆக்சுவலி காட் அ வெரி குட் ஸ்மோக்கிங் பாயிண்ட். நீங்க கடலெண்ணெய் ஒரு ஆயில் மாத்திரம் நல்ல ஸ்மோக்கிங் பாயிண்ட். நீங்க நல்லெண்ணெய் கூட கம்மி தான், நல்லெண்ணெய் எல்லாம் ஐ புட் அண்ட் தட் மோனோ டைப்ல, அது கிட்ட சம்வேர் இன் பிட்வீன். பட் நல்லெண்ணெயை ரொம்ப ஹீட் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். நல்லெண்ணெய் எல்லாம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், இப்போ ஒரு குழம்புக்கு வாசனைக்கு யூஸ் பண்ணலாம், பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாத்தில் பிசைஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி யூஸ் பண்ணலாம்.
பட் இப்போ சமைக்கிறதுக்கு கடலை எண்ணெய் கடலெண்ணெய் எல்லாமே அளவுக்கு மிஞ்சினா நல்லதும் விஷம் தான், அமிர்தமும் விஷம் தான். ஸோ நீங்கள் அதுக்காக கடலெண்ணெய் நல்லது நல்லெண்ணெய் நல்லதுன்னு நீங்கள் ஒரு 4 பேர் இருக்க குடும்பத்தில் 5 லிட்டர் 6 லிட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா தப்பு. 1 லிட்டர் 2 லிட்டர் போகிறோம். இங்கே எண்ணெயை காட்டணுமோ அங்கே காட்டணும். அப்போ இதுல இருந்து நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம், செக் எண்ணெயை லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணலாமா? ஆமாம், அது கரெக்ட். அதுதான் ரெக்கமெண்டேஷன். நீங்க அப்படிதான் பயன்படுத்துறீங்க? ஆமாம், 100%. எங்கள் வீட்டில் வந்து கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், இது 3 தான். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அதாவது இப்போ இப்போ வத்த குழம்பெல்லாம் வச்சா நல்லெண்ணெய் போட்டால் தான் அதுக்கு ஒரு வாசனை. அதுக்கு யூஸ் பண்ணலாம், பொடிக்கு யூஸ் பண்ணுவோம், சாத்துக்கு பிசைஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் ஏதாவது ஃப்ரையிங்கே பொதுவாக அவாய்ட் பண்ணலாம். நம்ம எனி ப்ரௌனிங் மேலாட் ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த நல்ல மொறுன்னு கருன்னு இருந்ததுனாலே இட் மீன்ஸ் ஃபுட் இஸ் அண்டர்கோயிங் சம் அந்த ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்ஸும் சேரும்போது அது மாலாட் ரியாக்ஷன் சொல்லுவோம். இனி ப்ரௌனிஷ் வருது, அது நல்லது இல்லை உடம்புக்கு. அப்பளமே ஒரு சில நேரம் கொஞ்சம் விட்டுட்டோம்னா அந்த ஒன்றும் இல்லை. அந்த ரோட்டி இருக்கு இல்லையா, சப்பாத்தி, அதில் கொஞ்சம் பிளாக் ஆனாலே மாலாட் ரியாக்ஷன். ஸோ அது மலாட் ரியாக்ஷன் ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் சேரும்போது உருவாகக்கூடிய ரியாக்ஷன். அதில் என்னென்னா அது என்ன டேமேஜிங் திங் அதில்னா அட்வான்ஸ் கிளைகேஷன் ஆகும்னு சொல்கிறது. ஃபுட் மெட்டீரியல் இப்போ சுகருக்கு மானிட்டர் பண்ணும்போது நம்ம இப்போல்லாம் எல்லாருக்குமே தெரியுது, HbA1cன்னு செக் பண்ணுறோம் இல்லையா, ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட் பிராண்டில் ஃபாஸ்டிங் பிபி இல்லாமல் 3 மாதம் அக்ராஸ் 3 months உங்களுக்கு கண்ட்ரோல் எப்படி இருக்கும். நம்ம இன்றைக்கி சாப்பிடாம இருந்து போய் ஃபாஸ்டிங் நார்மலாக காட்டலாம் டாக்டர் கிட்ட. ஒரு வாரம் ஒரு டைம் பீரியட் பண்ணோம்னா HbA1c பார்க்கணும். அந்த HbA1c என்ன பார்க்குறோம்னா கிளைகேட்டட் ஹீமோகுளோபின். இந்த கிளைகேஷன் இஸ் அ டேமேஜ் தட் ஹேப்பன்ஸ் இன் த பாடி. எவ்வளோ டேமேஜ்னு காட்டுறது தான் அந்த HbA1c சுகர்னால. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுலையும் தீக்க அது தீஞ்சு ப்ரௌன் ஆக அந்த AGEs அட்வான்ஸ் கிளைகேஷன் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் அதிகமாச்சுன்னா உடம்புக்கு கெடுதல் தான். எல்லாமே வந்து அளவு தான். என்னைக்கா இப்போ அதுக்காக சன்னியாசி மாதிரி நான் ஒரு நாளும் ஃப்ரைடு ஃபுட்டு சாப்பிட மாட்டேன்னு இல்லை. அப்படி இல்லை. எப்பயாவது ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிடலாம், எப்பயாவது ஒரு ஃப்ரைடு ஃபுட்டு, ஒரு பஜ்ஜி சாப்பிடலாம், ஒரு வடை சாப்பிடலாம், ஒரு விசேஷம். அதனால தானே பண்டிகைன்னே வச்சாங்க. பண்டிகை அன்னைக்கு எல்லாமே சந்தோஷமாக வாய்க்கு ருசியாக சாப்பிடு அப்படின்னு. டெய்லி பண்டிகை வச்சோம்னா தானே ப்ராப்ளம் அது. ஸோ இதுதான் இங்கே டேமேஜ். இப்போ முட்டையினுடைய மஞ்சள் கரு அதுல என்ன இருக்கு? அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடணும். அதுல என்ன இருக்கு? கோலின், கொலஸ்ட்ரால் இருக்கு, ஃபேட் இருக்கு, நல்ல ஃபேட். கொலஸ்ட்ரால் ஃபேட் ஒண்ணுதானா? கொலஸ்ட்ரால் இஸ் a form of a fat. ஓகே. சோ அதுல இருக்கிறது நல்ல ஃபேட். நேச்சர் ஒரு காரணத்துக்காக தானே ஒரு கரு உருவாகத்துக்கு அது வேணும்னு தானே வந்து முட்டையில் அதை பேக் பண்ணி நேச்சர் கொண்டு வருது. இப்போ வந்து ஒரு முட்டை வந்து ஏன் வந்து அந்த கொழுப்பு ஆகாது அந்த கரு உருவாகிறதுக்கு அப்படின்னா வெறும் வெள்ளை கரு மாத்திரம் தானே இருக்கணும். ஏன் மஞ்சள் இருக்குது? ஸோ அதுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுறதுங்கிறதுனால தானே இந்த மஞ்சள் உள்ளே வச்சு கடவுள் படைச்சான். அப்போ நம்ம சாப்பிட்றதும் அதோட சேர்த்து தானே சாப்பிடணும். அது மஞ்சளை விட்டுட்டு வெள்ளையை சாப்பிடும்போது அதுக்கு முழு பிரயோஜனம் வரலையே. இந்த மஞ்சள் கரு சாப்பிடும்போது கோலின்ங்கிற ஒரு அமைனோ ஆசிட், ஆமாம், அது அதில் இருக்குது. நல்லா அது பிரெயினுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. எத்தனை சாப்பிடலாம் மேம் ஒரு நாளைக்கு? ஸோ 2 to 3 ஈஸிலி சாப்பிடலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து எல்லோ வேணான்ட்டோம். ஸோ பேசிக்லி நமக்கு தேங்காய் பால் நல்லது. பட் தேங்காய் பால் இஸ் வெரி ஹை இன் கேலரிஸ். ஸோ அது ஒரு ஃபுட்டோட சேர்த்து சாப்பிடும்போது நம்ம இப்போ ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணாங்க, ஒரு ஆப்பம், அது நிறைய கார்போஹைட்ரேட்னா ரைஸில் பண்ணுறது, கூட என்ன பண்ணாங்க, தேங்காய் பால் ப்ரோட்டீனோட. அதுலேயும் கொஞ்சம் சில பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ அந்த நான்வெஜ் எல்லாம் போட அதில் கொஞ்சம் ப்ரோட்டீனும் வந்துடும், கொஞ்சம் ஃபேட்டும் இருக்கும், கொஞ்சம் கார்ப்ஸும் இருக்கும். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் எல்லாமே பேலன்ஸ்டாக தான் வந்தது. நம்ம அதை மாடிஃபை பண்ணி அதிலெல்லாம் இருக்கிறது நல்லதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டு ஒரு ஃபில்டர்டு வெர்ஷன், வெஸ்டர்ன் வெர்ஷன் வச்சுட்டோம். இப்போ இந்த குட் ஃபேட், உடம்புக்கு தேவையான இந்த ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகளில் எக்கு ஒன்று சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரி தேங்காய் ஒன்று, அது என்ன ஃபார்ம் ஆஃப் தேங்காவாக இருந்தாலும் சரி. வேறு என்னென்ன மாதிரியான நேச்சுரல் ஃபுட்டில் ஃபேட் நல்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃபேட்டி ஃபிஷ் எல்லாம் சொல்லக்கூடியது. அப்புறம் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், நெய், பட்டர், டெய்ரி, அதில் போய் ரீஹீட் பண்ணாமல் இது எல்லாமே. ஆமாம், அதெல்லாம் ஒரு ஒன்ஸ் தான், ரொம்ப ஒவ்வொரு தடவையும் போய் கொதி நிலைக்கு கொண்டுட்டு வர வேண்டாம். என்ன நான் வந்து வேண்டாம்னு சொல்கிறது வந்து இந்த ரிஃபைன்ட் அண்ட் ஆல் தீஸ் பிராண்டட் பேர்லாம் சொல்லக்கூடாது பொதுவாக, இப்படி சொல்கிறேன். சூரியகாந்தி, இந்த சஃபோலா, கெனோலா, பிராண்டு, சோயாபீன், விளம்பரங்கள்ல வரக்கூடிய பாக்கெட்ல அடைச்ச ரிஃபைன்ட் ஆயில்ஸ் நீங்க துளி கூட ரெக்கமெண்ட் பண்றதே இல்லை, வேண்டாங்கிற மெசேஜ் என்னன்னா கொழுப்பு மோசம் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த ஒரு அடேஜ் சொல்லுவாங்க, டோன்ட் ஃபியர் ஃபேட்.
பிகாஸ் ஃபேக்ட்னாலே பயமுறுத்தி வச்சுருக்காங்க. எங்கள் அப்பாலாம் பாவம் தேங்காய் சட்னியே சாப்பிட மாட்டேங்கிறார். நான் ஒரு ஸ்டென்ட் போட வேண்டியிருந்தது. அவருக்குலாம் 89 years old, ஹெல்த்தி மேன். ஏதோ நடுவில் போட்டோம். அதுலேருந்து டாக்டர் சொல்லிட்டார், கார்டியாலஜிஸ்ட். நான் எவ்வளோ பாஞ்சு மாதிரி சொன்னாலும் நான் சொல்கிறத எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு டாக்டர் ஆனாலும் கார்டியாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஆகாது, தேங்காய் ஆகாது, நெய் ஆகாதுன்னு பாவம் ஒன்றுமே சாப்பிட்றது இல்லை. ஆனால் அதுதான் நான் கேட்க வந்தேன், கார்டியாலஜிஸ்ட் வந்து எங்களை வேணான்னு சொல்கிறாங்களே. அதான் அது நிறையா அந்த இப்போ இந்த 1977 அடாப்டேஷன் இன்னும் ஃபாலோ பண்ணுறதுனால தான் சண்டையை முட்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ உங்களுக்கும் கார்டியாலஜிஸ்ட் இப்போ வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஃபுட் பிரமிட் இப்படி இருந்தது இல்லையா, இப்போ கரண்ட் கைட்லைன்ஸ் இப்போ வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தது FDA கைட்லைன்ஸ். அந்த ஃபுட் பிரமிட் அப்படியே இன்வெர்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இஸ் நாட் கார்போஹைட்ரேட்டுக்கு மேலே வச்சிட்டாங்களா? இப்போ இந்த வேண்டான்னு சொல்றது கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கொஞ்சமாக, அதாவது இந்த பேஸில் முன்னாடி கார்போஹைட்ரேட்ஸ் இருந்துச்சு. இப்படி போட்டேன்னா பேஸில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருந்துச்சு, மேலே கொஞ்சோண்டு ஃபேட் இருந்தது. இப்போ அப்படியே திருப்பிட்டு மேலே ப்ரோட்டீன் ஃபேட் எல்லாம் நல்லதெல்லாம் கொடுத்துட்டு கார்போஹைட்ரேட்ஸை டிப்பு கொண்டு வந்துட்டான், முக்கோணத்தோட டிப்பு. ஸோ அப்போ கொஞ்சமாக எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ அந்த ஃபுட் பிரமிட்டே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த கைட்லைன் வந்து இப்போ ஒரு 6 மாதம் தான் ஆகுது. அதில் எல்லாமே எனி சேஞ்ச், என்ன மாற்றம் நடக்கணும்னாலும் உடனே நடக்காது. அதை பற்றி பேசி 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 ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்து ஈவன் அமங்ஸ் மெடிக்கல் கம்யூனிட்டி இதெல்லாம் பர்க்குலேட் ஆகிட்டு வர்றதுக்கு ஒரு டீகேட் ஆகிடும். ஸோ நான் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 வருஷத்தில் கார்டியாலஜிஸ்ட் எல்லாம் வில் சே, நீ போய் சந்தோஷமாக தேங்காய் சட்னி சாப்பிடு, நெய் போட்டு சாப்பிடு, அளவோட சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி, தேங்க்யூ மேம். ஆக்சுவலி இது கொஞ்சம் ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேட்டு நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ஃபேட்டு நல்லது தான், சிக்கல் இல்லை அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. ஆமாங்க, இன்னைக்கு மேம் சொன்னது தான், நம்ம நிறைய பேர் குழந்தைங்களுக்கு இந்த மஞ்சக்கரு கொடுக்குறதோ நம்ம மஞ்சக்கரு சாப்பிட்றதையோ கூட அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ண தேவையில்லை. நம்ம நியாயப்படி அவாய்ட் பண்ண வேண்டியது பஜ்ஜி, வடை. அதை போட்டு பொழந்து எடுத்துருவோம், வச்சு வகையாக சாப்பிட்ருவோம். ஒரே ஒரு குட்டியூண்டு மஞ்சக்கருவுக்கு பயந்துக்கிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் மஞ்சக்கருவில் எந்த பிரச்சனையும் இல்லை, வடையில் தான் பிரச்சனை. மிக்சர் பாக்கெட்லாம் வாங்கினா 1/2 கிலோ மிக்சரை ஒரே நேரத்தில் உட்காந்து தின்னு தீர்த்துருவோம். போலி வாங்கினா 4-5 போலியை சாப்பிட்ருவோம். நான் என்னையே சேர்த்து தான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்ல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம சாப்பிடாம நீ முட்டையை சாப்பிட்றா பிரச்சனை இல்லைடா அப்படிங்கிற விஷயத்த தான் மேடம் சொல்கிறாங்க. நிச்சயமாக நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு கண்ணு விரிஞ்சு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நானும் மிக உறுதியாக நம்புகிறேன். அந்த பிரமிடில் வந்து கீழே வந்து சாப்பாடு இருந்துச்சான், ஒயிட் ரைஸு, அதுக்கு மேலே வந்து ஃபேட்டு, அதுக்கு மேலே ப்ரோட்டீன் அப்படின்னு இருந்துச்சா. இப்போ அது திரும்பி ப்ரோட்டீன் வந்து நிறையாவும் கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ஃபேட்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே, நல்ல ஃபேட்டு நல்லதுதாங்கிற மாதிரி மாறிடுச்சான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளுடைய உணவுகளை பார்த்துக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியுது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு. நீங்கள் என்ன வேணால் ஆம்பிஷியஸாக இருக்கலாம், நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு நினைக்கலாம். உடம்பு ஒத்துழைக்கலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு தான் கான்செப்ட். அந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா இப்போ மேம் சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரொம்ப ரொம்ப நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து தலைவன். அவனை நம்மளால வார்த்தையிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, சாப்பாட்டுலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால நாக்கை கண்ட்ரோல் பண்ணோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத நான் இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் மிக உறுதியாக நம்புறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. கொஞ்சம் கொழுப்பு, கொஞ்சம் திமிரு,